வணக்கம். நான் அண்ணாச்சி ஆறுமுகப்பாண்டியன். அருமை நண்பர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாடாளுமன்ற குழுவின் தலைவராக இருக்கின்ற திருமதி கனிமொழி அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசுகின்ற அத்தனையும் பொய்யாக இருக்கிறது. எந்த நேரம் எடுத்து பார்த்தாலும் அவர் பொய் மூட்டைகளை இல்லாதவைகளை எல்லாம் அவிழ்த்து விடுகின்றார்கள் என்று இன்றைக்கு அரசியல் விமர்சகர்கள் சொல்கின்றார்கள். எதற்குமே ஆதாரம் இல்லாமல் இருக்கின்றது என்று சொல்கின்றார். சமீபத்திலே பேசுகின்ற பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரை, அதாவது ராகுல் காந்தி அவர்களை இன்னொரு நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் ஒருவர், நீ என்ன ஜாதி, உனக்கு உன் ஜாதி தெரியுமா என்று கேட்டுவிட்டார். இந்த கேள்வியை கேட்டு நான் பதைத்து போனேன். ஒரு தாயாக துடித்தேன், ஒரு தங்கையாக துடித்தேன், ஒரு சகோதரியாக துடித்தேன். இவ்வளவு கேவலமாக கேட்பாரா என்று அவர்கள் கொதித்து விட்டார்கள். நாங்கள் எல்லாம் தமிழ்நாட்டிலே ஜாதியை ஒழித்து விட்டு வந்திருக்கின்றோம். நாங்கள் ஜாதியை ஒழித்த தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் போன்றவர்களெல்லாம் ஒழிப்பதற்காக பாடுபட்டார்கள். ஒழித்து விட்டு வந்திருக்கின்றோம். ஆகவே இந்த வார்த்தையை இங்கே கேட்டவுடனே என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. காது கூசுகிறது. நாங்கள் தமிழ்நாட்டிலே ஜாதியை ஒழித்து விட்டோம் என்று அவர்கள் பேசினார்கள். இந்த பேச்சுக்கு எதிர்விதமாக இன்றைக்கு இணையதளங்களிலே கனிமொழி சொன்னதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? அத்தனையும் பொய் அல்லவா? அவர்களுடைய கட்சியிலே ஒரு ஜாதியை பார்த்துத்தான் வேட்பாளர்களை நிறுத்துகின்றார்கள். சமீபத்திலே பொன்முடி அவர்கள், நீ தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்தவள் தானே என்று சொன்ன வீடியோக்கள் இருக்கின்றன. நம்முடைய KKSRம் நேரு அவர்களும் அவர்களுடைய ஜாதி சங்கங்களிலே பேசிக்கொண்டு, நம்முடைய ஜாதிக்காக நான் எதை வேண்டுமானாலும் பெற்று தருவேன், நீங்கள் தைரியமாக இருங்கள் என்று சொன்ன வீடியோக்கள் இருக்கின்றன. நம்முடைய தயாநிதி மாறன், என்னை தாழ்த்தப்பட்டவன் என்று நினைத்தாயா என்று சொன்ன வீடியோக்கள் இருக்கின்றன. RS பாரதி பேசிய வீடியோக்கள் இருக்கிறது. இப்படி உங்களுடைய தலைவர்கள் எல்லாம் ஆங்காங்கே, ஏன் நம்முடைய ஸ்டாலின் அவர்களே ஒரு பெண்ணிடத்திலே, ஒரு பெரியவரிடத்திலே எல்லாம் நீங்கள் என்ன ஜாதி என்று கேட்கின்ற வீடியோக்களும் இருக்கின்றன. அப்போ எப்படி ஜாதியை ஒழிச்சிங்க அப்படின்னு கேட்கிறாங்க. கனிமொழி அவர்களிடத்திலே கேட்கின்ற போது அதற்கு பதில் இல்லை. இதற்கு எல்லாம் அதாவது உயரத்திலே வைக்கின்ற அளவிற்கு ஒருவர் ஜாதி வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். யாரென்றால் அவர்தான் கலைஞர். கலைஞர் பேசிய ஒரு வீடியோ இன்றைக்கு சமீபத்திலே வைரலாகி அது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பாராளுமன்றத்திலே கனிமொழி ஜாதிவே இல்லை என்று சொல்கிறார், ஜாதி வேண்டாம் என்று சொல்கிறார். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஜாதி வாரியாக கணக்கெடுங்கள் என்று சொல்லி மத்திய அரசுக்கு நெருக்கடி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு பக்கம். எல்லாவற்றிற்கும் மேலாக கலைஞர் ஜாதி வேண்டும் என்று பேசிய வீடியோ வெளிவந்திருக்கிறது. அதிலே அவர் என்ன சொல்கின்றார் என்றால், ஜாதி இருந்தால்தான் ஒருவனை இன்ன ஜாதிக்காரன் என்று தெரிந்து கொள்ள முடியும். அப்படி இருந்தால்தான் அவனுக்காக எதையாவது செய்ய முடியும். இன்றைக்கு ஜாதி தெரிந்தால் தானங்க இடஒதுக்கீடை கொடுக்க முடியும். கலைஞர் அவர்கள் அதை காரணம் காட்டித்தான் கலைஞர் பேசினா சரியாத்தான் இருக்கும். ஆகவே ஜாதி வேண்டும், அப்படி இருந்தால்தான் உன்னை யார் என்று தெரிந்து கொள்ள முடியும் என்று அவர் பேசிய வீடியோ வெளியே வந்திருக்கிறது. இப்போ கனிமொழி அக்கா எங்க போய் வச்சுக்குவாங்க முகத்தை? அப்பா ஜாதி வேண்டும் என்று சொல்கிறார். அவர் பழுத்த அரசியல்வாதி. மகள், நாங்கள் ஜாதிக்காக போராடி கொண்டிருக்கிறோம், ஜாதியை ஒழித்து விட்டு வந்து விட்டோம் என்று சொல்கிறார்கள். மகன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் என்று சொல்கிறார். ஆக ஒரே குடும்பத்திலே இப்படிப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் நிலவி கொண்டு வருகின்ற போது நாங்கள் ஜாதியை ஒழித்து விட்டு வந்தோம் என்று சொல்வது மிகப்பெரிய பொய் அல்லவா? அந்த பொய் மூட்டையை அவிழ்த்து பாராளுமன்றத்திலே சிதறவிட்டு தமிழன் என்றாலே பொய்யத்தான் சொல்லுவாரோ என்கின்ற அளவிற்கு இருக்கிறது. இதோ பாருங்கள் கலைஞர் அவர்கள் பேசிய அந்த வீடியோவை. இன்றைக்கு ஜாதி தேவைதான். எதற்கு? நான் யார் சொன்னால்தான் எந்த வகுப்பு என்று தெரியும். அங்கே உட்கார்ந்திருக்கின்ற ஒரு பெரிய வயலூர் இளைஞரை
திடீரென்று கையை காட்டி அவர் என்ன ஜாதி என்று கேட்டால் எனக்கும் தெரியாது. திடீரென்று வெளியூரில் இருந்து வந்தவர்கள் அவரை அவரிடத்தில் கேட்டால் அவருக்கும் தெரியாது. உள்ளூரிலே உள்ளவர்களுக்கு தான் தெரியும், உற்றார் உறவினருக்கு. பார்த்தீர்களா, கலைஞர் எப்படி கேட்டிருக்கிறாரு, ஜாதி வேணும்னு கேட்டிருக்கிறாரு. ஆக இந்த அம்மா என்ன சொல்றாங்க, ஜாதி வேண்டான்னு சொல்றாங்க. ஆகவ முன்னுக்கு முரணாக இவர்கள் அரசியல் பேசிக்கொண்டு பிழைப்பு நடத்திக் கொண்டு இருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் ஒரு கொள்கையாக இருக்கிறது, டெல்லியிலே ஒரு கொள்கையாக இருக்கிறது. ஆகவே நடைமுறைக்கு ஒரு பேச்சு அந்த பேப்பர்களில் நியூஸ் ஆவதற்காக, செய்தி ஆவதற்காக ஒரு பேச்சாக இவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அடுத்து ஒரு பேச்சு, பெரியார் தான் எல்லாம் எங்களுக்கு. பெரியார் தான் எல்லாம் என்றால் எதுக்கு? ஜாதியை ஒழிச்சாரா? எந்த தமிழ்நாட்டில் எந்த ஜாதியாவும் ஒழிஞ்சிருக்கா? இல்ல. இன்னைக்கு பேரே தெரியாத, யார் இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாத சண்டாளன் என்கின்ற ஒரு ஜாதியும் இருப்பதாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் சொல்கிறது. அப்ப பெரியார் ஒழித்தார் என்கின்றார்களே, இதற்கு நம்முடைய திருமாவளவன் அவர்கள் ஒரு பேட்டியிலே அருமையாக சொல்லியிருக்கின்றார். ஜாதிக்காக பெரியார் போராடவில்லை, ஜாதிக்காக அது பிற்காலத்தில். ஆனால் அதற்கு விதையாக இருந்தவர் அயோத்திதாச பண்டிதரும் இரட்டைமலை சீனிவாசன் அவர்களும் தான். தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக அடிப்படையாக அமைப்புகளை உருவாக்கி போராடி கொண்டிருந்தவர்கள் என்று கலைஞர் நம்முடைய திருமாவளவன் சொல்கின்றார். ஆக பிற்காலத்தில் பெரியார் அந்த கொள்கையை எடுத்துக்கொண்டு வேகமாக சென்றார் என்று சொல்கிறாரே தவிர அவர் அடிப்படை காரணம் இல்லை. ஏன் அம்பேத்கருக்கு முன்பாகவே அயோத்திதாச பண்டிதரும் இரட்டைமலை சீனிவாசன் அவர்களும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடி இருக்கின்றார் என்று சொல்கின்றார். இங்கே பெரியார் அடிவிட்டு போகிறார். அயோத்திதாச பண்டிதர் தான் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடியவர், இரட்டைமலை சீனிவாசன் போராடியவர். அதன் பிறகு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அவர் சட்ட ரீதியாக மேல்மட்ட ரீதியாக போராடியவர். அதற்கு பிறகு 4வது ஆளாகத்தான் பெரியார் வருகின்றார். அவர் முதல்ல காங்கிரஸில் இருந்தவர். அவர் எப்படி அரசியல் நடத்தலான்னு பார்த்தாரு. அதுக்கு பிறகு இந்த கொள்கைகளை பிடித்துக் கொண்டு அதை வெகு பிரபலமாக ஆவதற்கு அது ஒரு வழியாக எடுத்துக்கொண்டாரே தவிர வேறு எதுவும் இல்லை என்பதுதான் அந்த திருமாவளவன் அவர்களுடைய அந்த கூற்றினுடைய வடிவமாக இருக்கிறது. இப்ப அந்த வீடியோவை நீங்க பாருங்க. சாதியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பறையர் சாதி ஒண்ணு கிடையாது. புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த மகர் சாதியும் தமிழ்நாட்டில் இருக்கிற சக்கிலியர் சாதியும் ஒண்ணு கிடையாது. வெவ்வேறு ரீஜன்ல இருக்கிறாங்க, வெவ்வேறு மொழியை பேசுறாங்க, வெவ்வேறு வாழ்க்கை முறையை கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேன் கேளுங்க. பிராமண எதிர்ப்புனா ஏதோ பெரியாருக்கு பிறகுதான் நிகழ்ந்த மாதிரி, இந்தியா முழுக்க பெரியார் வந்த பிறகுதான் பிராமண எதிர்ப்புங்கிற மாதிரி சொல்றாங்க. தப்பு அது தவறு. அந்த பெரியார் அதை காயின் பண்ணாரு, ரொம்ப போக்கஸ்டா ஒர்க் பண்ணாரு, அதை கடுமையா எளிய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தார். ஆனா தமிழ்நாட்டில் அம்பேத்கருக்கு முன்னாடியே அந்த பார்ப்பன எதிர்ப்பை முன்வைத்தது அயோத்திதாச பண்டிதரும் இரட்டைமலை சீனிவாசனும். சாதியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பறையர் சாதி ஒண்ணு கிடையாது. புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த மகர் சாதியும் தமிழ்நாட்டில் இருக்கிற சக்கிலியர் சாதியும் ஒண்ணு கிடையாது. வெவ்வேறு ரீஜன்ல இருக்கிறாங்க, வெவ்வேறு மொழியை பேசுறாங்க, வெவ்வேறு வாழ்க்கை முறையை கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேன் கேளுங்க. பிராமண எதிர்ப்புனா ஏதோ பெரியாருக்கு பிறகுதான் நிகழ்ந்த மாதிரி, இந்தியா முழுக்க பெரியார் வந்த பிறகுதான் பிராமண எதிர்ப்புங்கிற மாதிரி சொல்றாங்க. தப்பு அது தவறு. அந்த பெரியார் அதை காயின் பண்ணாரு, ரொம்ப போக்கஸ்டா ஒர்க் பண்ணாரு, அதை கடுமையா எளிய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தார். ஆனா தமிழ்நாட்டில் அம்பேத்கருக்கு முன்னாடியே அந்த பார்ப்பன எதிர்ப்பை முன்வைத்தது அயோத்திதாச பண்டிதரும் இரட்டைமலை சீனிவாசனும். பாத்தீங்களா, திருமாவளவன் அவர்கள் சொல்லி இருப்பதை. பெரியார் செய்தார், பெரியாருக்கு முன்பே ஏராளமான பேர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக உழைத்திருக்கின்றார்களே, அவர்களுடைய பெயரையெல்லாம் இல்லாமல் ஆக்கியதான் திராவிட மாடல். என்றைக்கு சுதந்திர போராட்டத்தை கலந்து கொண்ட தியாகிகளின் சிலைகளை வைக்காமல் தனக்குத்தானே சிலைகளை வைத்துக் கொண்டு இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றீர்களே, அதை போல அன்றைக்கு இருந்த தலைவர்களுடைய ஒருவர் பெயரையும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக இருக்கட்டும், தமிழ்நாடு வளர்ச்சிக்காக பாடுபட்ட தலைவராக இருக்கட்டும், எல்லோரும் பெயருக்கும் சமாதி கட்டிவிட்டு திராவிட இயக்கம்தான் எல்லாவற்றையும் செய்தது என்பதை போல காட்டிக் கொண்டிருக்கிறதே தவிர வேறு எதுவும் இல்லை.
ஆகவே இந்த பொய் மூட்டையும் அங்கே பாராளுமன்றத்திலே சொல்லி இருக்கின்றார்கள். இன்னும் ஒன்று, மூன்றாவதாக ஒன்றை சொல்லி இருக்கின்றார்கள். இலங்கை கடலிலே மீன்பிடி மக்களுக்கு போராடி கொண்டிருக்கின்ற அங்கெல்லாம் கவனிக்க மாட்டீர்களா? நாங்கள் இனி அதுல வைகோவும் சேர்ந்திருக்கிறார். ராஜ்யசபையில வைகோவும் சொல்லுகிறார். வைகோலாம் இலங்கை பிரச்சனையை பற்றி பேசலாமா? இலங்கை கடற்கரையை பற்றி பேசலாமா? அதை கூட கனிமொழி அக்கா இவங்க அவர் ராஜ்யசபையில் பேசுறாரு, இவர் நாடாளுமன்றத்தில் பேசுறார், இந்த இரண்டு லோகசபையில் பேசுறார். ஆக இந்த இரண்டு பேர்களும் இலங்கையை பற்றி பேசுவதற்கும் கடற்கரையை பேசுவதற்கும் தகுதி இல்லாதவர்கள் என்று நம்முடைய அரசியல் பார்வையாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். காரணம், இலங்கை பிரச்சனையை காட்டி பெருங்குற்றம் சாட்டியவர் வைகோ அவர்கள் தான். ஆனால் இன்றைக்கு கடலிலே மீன் பிடிக்கவனை திருப்பி வர வேண்டியது நம்முடைய கடமை. அந்த எல்கைக்கு உட்பட்டு நம் மீன்களை பிடிக்க வேண்டும் என்பது நம்முடைய உரிமையை விட்டுக் கொடுக்காத அளவிற்கு நாம் செயல்பட வேண்டும். அதை மீட்டுத்தாருங்கள் என்று தான் சொல்ல வேண்டும். பெருமளவு குறைந்திருக்கிறது. முன்பு இருந்த காங்கிரஸ் ஆட்சியிலே ஏராளமானவர்களை பிடித்துக் கொண்டு செல்வார்கள். அப்பெல்லாம் விடுவிப்பதற்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் மோடி அவர்கள் வந்த பிறகு அந்த பிரச்சனை இல்லை என சமீபத்தில் உருவாகி இருக்கிறது. அதை நீங்கள் மீட்டுத்தாருங்கள் என்று தான் கேட்க வேண்டும். நாங்கள் இருந்தால் என்றால் காங்கிரஸ் இருக்கின்ற போதுதானே எல்லாமே நடந்தது. இலங்கையிலே நடந்த படுகொலையும் இலங்கை தமிழர்களுக்கு ஏற்பட்ட இன்னல்களும் காங்கிரஸாலே தான் நடந்தது. கனிமொழி அவர்கள் அதையெல்லாம் சொல்ல வேண்டுமே, சொல்லலாமே, ஏன் சொல்லவில்லை? இப்போது கூட்டணி கட்சியாக இருக்கிறார். அவருக்கே 2G வழக்கு காங்கிரஸ் தானே போட்டது. ஆகவே அதையெல்லாம் மறந்துவிட்டு இன்றைக்கு பொய் மூட்டைகளாக அவிழ்த்து விட்டு கொண்டிருக்கின்றார் கனிமொழி அவர்கள் என்று இன்றைக்கு நெட்டிலே இணையதளங்களிலே வைரலாகி குவிந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நல்ல கருத்துக்களை கனிமொழி அவர்கள் பேசுவதை விட்டுவிட்டு பழங்கதைகளை பேசுகின்றார்கள். உங்களுடைய பழங்கதையே நாற்றம் எடுத்த கதை தானே. எந்த இடத்திற்கும் நீங்கள் போனாலும் அங்கே நீங்கள் சொன்ன வார்த்தைகள் அங்கே இருக்கிறது. நீங்கள் எத்தனையோ வார்த்தைகளை எல்லாம் சொல்லி பதிவு பண்ணி வைத்த வீடியோக்கள் எல்லாம் தயார் நிலையிலே இன்றைக்கு எல்லாரிடத்திலும் இருக்கிறது. அதையெல்லாம் போட்டு உங்களை நாரடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே பொய்களை பொருத்தமாக சொல்லுங்கள். இந்த எல்லாவற்றையும் பேசிவிட்டு நேற்று போய் அந்த நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்களை போய் சந்தித்திருக்கின்றார். இவ்வளவும் பேசிவிட்டு பாரதிய ஜனதா அரசவை வாய்க்கு வந்தபடி திட்டிவிட்டு நிர்மலா சீதாராமன் அவர்களை அவாள் இவாள் என்று ஜாதி வாரியாக பேசுறாங்களே. திமுக எம்பி ஒரு ஜாதி குறிப்பிட்டு பேசுகின்ற எம்பி பாராளுமன்றத்தில் அதை கண்டிக்க முடியல கனிமொழி அவர்களால். அவள் இவாள் என்று சொல்கிறார் யார? நிர்மலா சீதாராமன் அவர்களை. இதெல்லாம் கண்டிக்கக்கூடிய பேச்சு அல்லவா? இதை கண்டிக்கிறதுக்கு கனிமொழி அவர்களுக்கு துப்பில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி பேசக்கூடாது என்று உடனே எழுந்து சொல்லலாம் அல்லவா? ஆனால் சொல்லி இருக்கின்றார். அவாள் இவாள் என்று மற்ற எம்பிக்கள் எல்லாம் பேசுகின்றதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். ரசித்துக் கொண்டிருக்கிறார். இத்தனையும் செய்துவிட்டு இன்றைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்களை கண்டு பேசி மாலை மரியாதை எல்லாம் கொடுத்து சால்வை எல்லாம் கொடுத்து பேசிட்டு பக்கத்துல இருந்துட்டு வர்றீங்களே, என்ன நாடகம் போடுறீங்க? இதெல்லாம் ஒரு பிழப்பா என்று கேட்கின்ற அளவிற்கு இன்றைக்கு வெளிவந்திருக்கின்ற அந்த படம், அந்த போட்டோக்கள் எல்லாம் நமக்கு எடுத்து கூறுகிறது. இருந்தாலும் அரசியல்வாதிகள் இப்படித்தான் என்கின்ற ஒரு, அதுவும் திராவிட முன்னேற்ற கழக அரசியல் என்பது தமிழ்நாட்டில் ஒன்று, டில்லியிலே ஒன்றுதான். எப்போதும் அப்படித்தான், இப்போதும் அப்படித்தான் என்பதை போல. ஆகவே அவர்கள் பேசுகின்ற எதையுமே நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டாம், கருத்திலும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். இங்கே பேசுவது அங்கே நடைமுறைக்கு வராது, அங்கே பேசுவது இங்கே நடைமுறைக்கு வராது என்கின்ற சூழ்நிலையில் தான் இருக்கிறார்கள். இவர் மக்கள் நலனுக்காக பேசவில்லை. யார் மக்கள் நலனுக்காக பேசுவதற்கு தான் உங்களை அங்கே அனுப்பினார்கள். ஆனால் மக்கள் நலனுக்கு பேசாமல் செய்தியாக்கப்பட வேண்டும். சில பேர் எடுத்தனால கனிமொழி தனியாக நின்று அதிரடியாக பாரதிய ஜனதாவை கதறவிட்டார் என்று வீடியோ வருது. ராசா மோடியை கிளி என்று கிழித்து விட்டார் என்று வருது.
வருது. தயாநிதி மாறன் சிங்கமன கர்ச்சித்தார் வருது. இந்த மாதிரி செய்தி வருவதற்காக இவர்கள் எழுந்து குரல் கொடுக்கின்றார்களே தவிர அதில் எந்த புண்ணியமும் இல்லை, எந்த புரோஜனமும் இல்லை. கடைசியாக நிர்மலா சீதாராமன் அவர்களிடம் சென்று கையேந்தி விட்டு வந்திருக்கின்றார்கள். இவ்வளவுதான் அரசியல். ஆகவே இது போன்ற பொய் மூட்டைகளை அவிழ்த்து விடாமல் மக்களுக்கான ஒரு உண்மையான உருப்படியான யோசனைகளை மத்திய அரசிடம் சொல்லி அதை கேட்டு பெற்று வந்து மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. நன்றி, வணக்கம்.